வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 6 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 முதல் கிபி 2000 வரை. இதில் முதல் டாப்பிக்காக நமக்கு நாயக்கர்கள் மராட்டியர்களின் கீழ் தமிழ்நாடு பார்த்தோம். நாயக்க மன்னர்கள் யார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தஞ்சாவூரில் எக்கோஜி கைப்பற்றுறது, நாயக்க மன்னர்களின் காலவரிசை, திருமலை நாயக்கரை பற்றி சிறப்பு பார்த்தோம். அடுத்தது ராமநாதபுர சேதுபதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆங்கிலேயர் வருகையும் பிரெஞ்சுக்காரர்களுடன் போட்டியும் அப்படிங்கிறதுல 3 கர்நாடக போர்களை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க கிபி 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் நாயக்கர்களின் கீழ் இருந்த ஒரு ஆட்சியாளர்கள் தான் இவங்க. இந்த நாயக்கர்கள் யார் அப்படின்னு முன்னையே பார்த்துருக்கோம். விஜயநகர் பேரரசின் கீழ் இருந்த நாயக்கர்கள் தஞ்சை, மதுரை, செஞ்சி, இந்த 3 நாயக்கர்களின் கீழ் இந்த பாளையக்காரர்கள் இருந்தாங்க. சரிங்களா? நாயக்கர்களின் கீழ் இருந்து ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த பாளையக்காரர்கள். இந்த பாளையக்கார முறை 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து இருந்தது. தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கத்திற்கு கீழே மொத்தம் 72 பாளையங்கள் இருந்தன. அதில் மேற்கு பாளையத்தில் மறவர்கள் 16 பேரும், அடுத்தது தெற்கு பாளையத்தில் தெலுங்கர்கள் 56, மொத்தம் 72 பேர் இருப்பாங்க. இந்த தெற்கு பகுதிக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமை, அதாவது அவர் புகழ்பெற்றவராக இருந்தார். அதே மாதிரி மேற்கு பாளையத்துக்கு மறவர்கள் பாளையத்துக்கு புலித்தேவர், அதாவது பூலித்தேவர் ரொம்ப ஃபேமஸானவராக இருந்தாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்கள் கிளர்ச்சி என்று அழைக்கப்படும் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தென்னிந்தியாவில் 1799 முதல் 1805 வரை நடந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியாகும். பாளையக்காரர்கள் என்ற சொல் நாயக்கர்களால் வழங்கப்பட்ட கோட்டை பிரதேசங்களை ஆட்சி செய்த நிலப்பிரபுக்களை குறிக்கிறது. அதாவது நிலப்பிரபுக்கள், அதாவது நாயக்கர்களின் கீழ் இருந்த நிலப்பிரபுக்களுக்கு தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகரித்து வரும் அதிகாரம் மற்றும் பொருளாதார சுழல்களுக்கு எதிர்வினையாக இந்த கிளர்ச்சி நடந்தது. இந்த கிளர்ச்சி எதற்காக நடந்ததுன்னா, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரம் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு எதிராக தான் இந்த கிளர்ச்சி நடந்தது. இந்த கிளர்ச்சி 2 கட்டமாக இருக்கும். முதல் பாளையக்காரர் போர், 2ஆம் பாளையக்காரர்கள் போர். முதல் பாளையக்காரர்கள் போர் எப்ப நடந்ததுன்னா 1799 நடக்கும். 1799ஆம் ஆண்டு பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே முதல் குறிப்பிடத்தக்க மோதல் ஏற்பட்டது. இது ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய நிலவரி முறையை விதித்ததால் தூண்டப்பட்டது. புதுசா ஒரு வரி விதிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மக்களை சுரண்ட ஆரம்பிச்சார்கள். அதான் இதுக்கு ரீசனா இருந்தது. முதல் பாளையக்காரர் போரின் போது பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மன் நாயக்கன் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். முதல் பாளையக்காரர் புரட்சி கட்டபொம்மன் முக்கிய இடமா இருப்பாரு. கட்டபொம்மன் நாயக்கன் பிரிட்டிஷ் வரி கோரியதற்கு இணங்க துணிச்சலாக மறுத்துவிட்டார். இது பாளையக்காரர்களின் எதிர்ப்பை குறிக்கிறது. அதாவது வரி கேட்கிறாங்க, இவர் துணிச்சலாக மறுத்து பேசினார். அவரது முயற்சிகள் இருந்த போதிலும் போர் பாளையக்காரர்களின் தோல்வியில் முடிந்தது. பிரிட்டிஷார் இந்த பாளையக்காரர்களுடைய போரை அதாவது முறியடிச்சிட்டாங்க, தோல்வியில் முடிச்சாங்க. அடுத்தது 2வது பாளையக்காரர் போர் 1800 நடந்தது. ஓகேங்களா? இதுல பாளையங்கோட்டையிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் தப்பி சென்றதால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2ஆம் பாளையக்காரர் போர் நடைபெற்றது. அதாவது முதல் பாளையக்காரர்கள் போரில் பாளையக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எங்கன்னா பாளையம் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அங்கிருந்து அவங்க தப்பி போகும்போது தான் 2ஆம் பாளையக்காரர் போர் தொடங்கியது. அவர்கள் தப்பி சென்றதை தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் பல கோட்டைகளை கைப்பற்றினார்கள். பின்னர் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் தலைமையிலான மருது கழகத்தில் இணங்கினர்.
போரின் இந்த கட்டம் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் பரவலாகவும் இருந்தது. பிரிட்டிஷ் வரிவிதிப்பு கொள்கைகள் மற்றும் ஒடுக்குமுறையால் கோபமடைந்த விவசாயிகள் மற்றும் உள்ளூர் கிராமவாசிகளிடமிருந்து ஆதரவை பெற்றனர். இந்த மோதல் இறுதியில் 1801ஆம் ஆண்டு மருது சகோதரர்கள் கைப்பற்றப்பட்டதன் மூலம் முடிவுக்கு வந்தது. அதாவது மருது சகோதரர்களை சிறைப்பிடிச்சு தூக்கிலேற்றுவாங்க திருப்பத்தூர் கோட்டையில. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த போர் முடிவு வரும். ஓகேங்களா. முடிவுறும். அதாவது முதல் பாளையக்காரர்கள் போர்ல வீரபாண்டிய கட்டபொம்மனும், இரண்டாவது பாளையக்காரர்கள் போர்ல முன்னின்று நடத்தியவர்கள் மருது சகோதரர்களும் இருந்தாங்க. பாளையக்காரர் போர்களின் தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கலாம். தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை சவால் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்ற முக்கியமான தலைவர்கள் பாளையக்காரர் போரில் பங்கேற்றனர். அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி கிளர்ச்சியை ஏற்பாடு செய்வதில் முக்கிய பங்கு வகித்தனர். அதாவது மற்ற பாளையக்காரர்களையும் தன்னோட சேர்த்து கூட்டணிகளை அமைத்து கொண்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கன் பாஞ்சாலங்குறிச்சியின் ஆட்சியாளராகவும் மிகவும் பிரபலமான பாளையக்காரர்கள் ஒருவராகவும் இருந்தார். அதாவது கட்டபொம்மன் நாயக்கனுடைய பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. இவர் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மறுத்துவிட்டார். இதனாலதான் பாளையக்காரர் கிளர்ச்சி நடந்தது. அதையும் ஆங்கிலேயர்கள் முடிவில் தோல்வியுற செய்தனர். வரி செலுத்துவதை அவர் மீறியதால் ஆங்கிலேயர்களுடன் மோதலில் ஈடுபட்டது. அடுத்தது மருது சகோதரர்கள். அடுத்த தலைவர் மருது சகோதரர்கள். பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோர் மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் சிவகங்கை பகுதியை ஆண்டனர். மருது சகோதரர்கள் மற்ற பாளையக்காரருடன் சேர்ந்து இரண்டாம் பாளையக்காரர் போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டனர். அவர்கள் 1801இல் கைது செய்யப்பட்டு திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அப்ப என்ன நாள்னா 1801 அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, UNO ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டது. நாள் அக்டோபர் 24. அதாவது முழுமையா செயல்பட தொடங்கியது. அதுவும் இதுவும் ஒரே நாள். ஓகேங்களா. அதாவது முதல் பாளையக்காரர் கிளர்ச்சியில வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப சிறந்த தலைவராக இருந்தாரு. இரண்டாவது பாளையக்காரர் கிளர்ச்சியில மருது சகோதரர்கள் தலைமையில் நடைபெற்றது. பாளையக்காரர் கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பாளையக்காரர் மீது திணித்த அடக்குமுறை கொள்கைகளுக்கு எதிர்வினையாகவே பாளையக்காரர் கிளர்ச்சி நடந்தது. பாரம்பரிய நிலப்பிரபுத்துவ முறையை அகற்றி பல ஆண்டுகளாக பாளையக்காரர்களின் கீழ் நடைமுறையில் இருந்த வரி முறையை ஏகபோகமாக்க ஆங்கிலேயர்கள் முயன்றனர். அதாவது ஒரு வரி விதிப்பு அப்படின்னா ஒரு முறையை எல்லாரும் பின்பற்றிட்டு வந்தாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் அதையெல்லாம் நீக்கிவிட்டு அதிக வரி விதிச்சு விவசாயிகள் துன்புறுத்தினாங்க. இதுதான் இதற்கான முக்கியமான காரணமா இருந்தது. அடுத்தது நேரடி இணைப்பு. ஆங்கிலேயர்கள் பாளையக்கார நிலங்களை நேரடியாக இணைக்கும் கொள்கையை அமல்படுத்தி அவர்களின் இராணுவ உரிமைகளை பறித்து அவர்களின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தினர். ஓகேங்களா. அதாவது பாளையக்காரர்கள் எப்படி அவங்கள தாக்குனா அவங்க அடங்குவாங்க, நமக்கு கீழே வருவாங்கங்கிறது ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அவர்களுடைய இராணுவ உரிமையை பறிச்சுட்டாங்க, அவர்களின் அதிகாரத்தையும் பலவீனப்படுத்திட்டாங்க. அடுத்தது மத தலையீடு. உள்ளூர் மக்களின் மத மற்றும் கலாச்சார நடைமுறைகளிலும் ஆங்கிலேயர்கள் தலையிட ஆரம்பிச்சாங்க. நில சீர்திருத்தம். கூடுதலாக கிழக்கிந்திய கம்பெனி நில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. பாரம்பரிய நில உரிமை முறையை மாற்றியமைத்தது மற்றும் பாளையக்காரர்கள் மீது வரி சுமையை அதிகரித்தது. சரிங்களா. முன்னவே பார்த்தோம். பாளையக்காரர்களுடைய ஒரு எல்லாரும் ஒரே மாதிரியான வரி விதிப்ப அதாவது 3 காலமும் விளைந்த போது ஒரு மாதிரி வரி விதிப்பும், அல்லது மழை பொய்யாத போது வரி விதிப்பு குறைந்தும் அப்போ இருக்கும். ஆனா ஆங்கிலேயர்கள் அதெல்லாம் மாற்றி ஒரே விதமான வரி விதிப்பை கொண்டு வந்தாங்க. இதுதான் இதுக்கான முக்கிய காரணமா அமைஞ்சது.
பாளையக்காரர்கள் கிளர்ச்சியின் தாக்கங்கள் 1801ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்பிற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே கர்நாடக ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் பாளையக்காரர்கள் போர் முடிவுக்கு வந்தது. ஏன்னா இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சிகள் எல்லாம் அடக்கி ஆற்காடு நவாப்பிற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். அதன்படி ஆற்காடு நவாப்பிற்கு சொந்தமாயிருந்த, அதாவது அவர் வரி விதிப்பு பண்ணிட்டு இருந்ததை கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றி விடுவாரு இந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டதை குறித்தது. இது பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் 1801 ஆற்காடு நவாப்பிற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெற்றது வெர்சஸ் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை பெறுவதற்கு இந்த 1801ஆம் ஆண்டு ஒப்பந்தம் முக்கியமா இருந்தது. பாருங்க, இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது தென்னிந்தியாவை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு காரணமான ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையிலே நடந்ததுன்னு கேட்கலாம். அல்லது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னும் கேட்கலாம். அடுத்தது, இந்த கழகம் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை மற்றும் சுரண்டல் கொள்கையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மக்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த கழகம் இந்த பாளையக்காரர் புரட்சி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. கிராமப்புற மக்களிடையே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வெறுப்பை தீவிரப்படுத்தியது மற்றும் இந்திய தேசிய உணர்வு வளர்வதில் குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்தது. ஓகேங்களா? அடுத்தது, இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட புலித்தேவரை பத்தி பார்க்கிறோம். 1755 1767. அதாவது இவர் பாளையக்காரராக இருந்த வருஷம் தான் இது. பட் புலித்தேவர் பிறந்த ஆண்டு 1715 செப்டம்பர்ல வருவாரு. இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராடிய தமிழ்நாட்டின் முன்னோடியாக பூலித்தேவர் இருந்தார். அதாவது ஆங்கில ஆட்சியை தென்னிந்தியாவில், அதாவது இந்தியாவிலேயே முதல்ல எதிர்த்தவர் அப்படின்னா இந்த பூலித்தேவர் தான். இவருடைய பாளையத்தின் ஆட்சியாளர் பாளையம் என்ன பேர் அப்படின்னா நெற்கட்டும் சேவல் தான் இவருடைய பாளையமா இருந்தது. நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரராக அவர் இருந்தார். என்ன வருஷம்னா 1755ல இருப்பாரு. ஓகேங்களா? இந்த நெற்கட்டும் சேவலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா ஆவுடையார்புரம். புறம். ஓகேங்களா? இப்போ இப்படி கூட கேட்கலாம். என்னன்னா பூலித்தேவர் எந்த பகுதியின் பாளையக்காரராக இருந்தார் அப்படின்ட்டு. இந்த நெற்கட்டும் சேவலை கொடுக்காம இந்த ஆவுடையார்புரம் அப்படிங்கிறத கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவர் தனது பதவி காலத்தில் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கோ அல்லது ஆங்கிலேயர்களுக்கோ அஞ்சலி செலுத்த மறுத்துவிட்டார். அதாவது அவருக்கு பணிந்து செல்ல மறுத்துவிட்டார். மேலும் அவர் அவர்களை எதிர்க்க தொடங்கினார். ஆங்கிலேயர்களையும் சரி, ஆற்காடு நவாப்பையும் சரி. எனவே ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் படைகள் பூலித்தேவரை தாக்கின. எனக்கு வரி கட்டணும், இல்லைன்னா என்னை வணங்கி என்னை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா இருந்தது. ஆனால் ஒருங்கிணைந்த படை திருநெல்வேலியில் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டன. அதாவது ஆற்காடு நவாப்பும் வெர்சஸ் ஆங்கிலேயரும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து வெர்சஸ் பூலித்தேவரை தோற்கடிக்க வருவாங்க. ஆனா பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டார்கள் அந்த 2 படையும். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்களிடம் போரிட்டு ஆங்கிலேயர்களே தோற்கடித்தவர் பூலித்தேவர் தான். இவர் வெற்றிக்கு பிறகு ஆங்கிலேயர்களையும் நவாப்பையும் எதிர்க்க பாளையக்காரர்களின் சங்கத்தை உருவாக்க பூலித்தேவர் முயன்றார். ஓகேங்களா? 1759ஆம் ஆண்டில் யூசுப் கான் தலைமையில் நெற்கட்டும் சேவல் ஆற்காடு நவாப்பின் படைகளால் தாக்கப்பட்டது. அந்த யூசுப் கான் நவாப்பினுடைய பிரதிநிதியா இருப்பாரு. அந்த நல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுவார். அந்த நல்லூர் போர்ல 1761ல பூலித்தேவர் தோற்கடிச்சிருவாங்க. நவாப் படைகள் 1761ல் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றின. இந்த போர் முடிஞ்ச உடனே நெற்கட்டும் சேவல் ஆற்காடு நவாப்பின் படைகள் கைப்பற்றிக்குவாங்க. நாடு கடத்தப்பட்ட பூலித்தேவர் 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றுவார். பின்னர் 1767ல் கேப்டன் காம்ப்வெல்லால் தோற்கடிக்கப்பட்டார். பூலித்தேவரை தோற்கடிச்ச ஆங்கில கேப்டன் யார் அப்படின்னா காம்ப்வெல் அல்லது
கேம்பல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென்னிந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்திற்கான அவரது துணிச்சலான பாதை இருந்த போதிலும் புலித்தேவர் தனது நோக்கத்தை நிறைவேற்றாமல் தப்பித்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா அவர் தூக்கிலிடப்படல. ஆனா நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. 1967 புலித்தேவரை தோற்கடிச்ச ஆங்கில கேப்டன் யாரு அப்படின்னா காம்பெல் என்கின்ற கேம்பெல். அடுத்தது புலித்தேவர். மார்ச் 1955 மாஃபூஸ் கான் ஆற்காடு நவாபின் சகோதரர் கர்னல் ஹெரானின் கீழ் கம்பெனி இராணுவத்தின் ஒரு குழுவுடன் திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டார். அதாவது பூலித்தேவர் நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போதே அனுப்புறாங்க. மதுரை எளிதில் அவர்களின் கையில் சிக்கியது. அதன் பிறகு கம்பெனியின் அதிகாரத்தை மீறி பூலித்தேவரை சமாளிக்க கர்னல் ஹெரான் வலியுறுத்தப்பட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் அவருடைய புலித்தேவர் இறுதியில் தோற்கடிச்சார் கர்னல் கேப்டன் கேம்ப்வெல். ஆனா அதுக்கு முன்னாடியே கர்னல் ஹெரான் புலித்தேவரை தோற்கடிக்க ஒரு படையுடன் வருவாரு. மேற்கத்திய பாளையக்காரர்கள் மீது பூலித்தேவர் அதிக செல்வாக்கை கொண்டிருந்தார். மேற்கு பகுதியில, அதாவது மறவர் பகுதி. மேற்கு பகுதி அப்படின்னா மறவர் பகுதி. பீரங்கி பொருட்கள் மற்றும் வீரர்களுக்கு ஊதியம் இல்லாததால் கர்னல் ஹெரான் திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு ஓய்வு பெற்றார். அதாவது அவர்களுக்கு வேண்டிய பீரங்கி பொருட்கள் வீரர்களும் வராதனால அவர் திரும்ப போயிடுவாரு. படையெடுத்து வந்துட்டு ஹெரான் திரும்ப அழைக்கப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் புலித்தேவரை ஒண்ணுமே பண்ணாம திரும்பிட்டார் இல்லைங்களா? அதனால இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் எதிராக கூட்டணி மற்றும் கூட்டமைப்பு யாருன்னா மருது சகோதரர்கள் கொண்டு வருவாங்க. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவரான மியானா முடிமியா மற்றும் நபிகான் கட்டக் ஆகிய 3 பதான் அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளை வழிநடத்தினார்கள். இவர்களுக்கும் பூலித்தேவருக்கு இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. அவர் பூலித்தேவருக்கு ஆதரவா தான் இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஆனால் நவாப்பினுடைய முகவர்களாக இருந்தவர்கள் யாரு அப்படின்னா 3 பேர். மியானா முடிமியா மற்றும் நபிகான் கட்டாக். அவர்கள் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரித்தனர். பூலித்தேவர் அவர்களுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி இருந்தார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட பூலித்தேவர் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பையும் உருவாக்கினார். சிவகிரி பாளையக்காரரை தவிர மற்ற அனைத்து மறவர் பாளையங்களும் அவரை ஆதரித்தன. சிவகிரி மட்டும் ஆரம்பிக்கல. அடுத்தது எட்டயபுரம் 2. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த கூட்டமைப்பில் சேரவில்லை. அதாவது எட்டயபுரம் மறவர் பாளையங்களில் அவரை ஆதரித்தன. அதாவது மறவர் பாளையங்களில் இருந்த பாளையக்காரர்களான சிவகிரி அவரை ஆதரிக்கல. இந்த கூட்டணியில சேரா இருந்தது 2. 1 எட்டயபுரம், 2வது பாஞ்சாலங்குறிச்சி. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ராஜாக்களின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெற்றனர். ராமநாதபுர சேதுபதிகளும் புதுக்கோட்டை ராஜாக்களும் ஆங்கிலேயர்களுக்கு உதவி பண்ணாங்க. மைசூர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை பெற பூலித்தேவர் முயன்றார். ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியவில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே மராட்டியருடனான கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்தார். அதனால் அவருக்கு உதவி பண்ண முடியல. அடுத்தது களக்காட்டு போர். நவாப் மாபூஸ் கானுக்கு கூடுதலான சிப்பாய் படைகள் அனுப்பினார். மேலும் பலப்படுத்தப்பட்ட இராணுவம் திருநெல்வேலிக்கு சென்றது. நிறுவனத்தின் 1000 சிப்பாய்களை தவிர நவாப் அனுப்பிய 600 பேரை மாபூஸ் கான் பெற்றிருந்தார். நிறைய படையை அந்த மாபூஸ் கான் பெற்றிருப்பாரு. அவருக்கு கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்கள் ஆதரவும் கிடைத்தது. மாபூஸ் கான் களக்காடு அருகே தனது படையை நிறுத்துவதற்கு முன்பு திருவிதாங்கூரிலிருந்து 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளுடன் இணைந்தன. களக்காட்டு போரில் மாபூஸ் கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. யாரு? புலித்தேவர் வெர்சஸ் மாபூஸ் கான். யூசுப் கான் மற்றும் பூலித்தேவர். பூலித்தேவரின் தலைமையில் பாளையக்காரர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர்ப்பு திருநெல்வேலியின் விவகாரங்களில் நேரடியாக தலையிட ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. திருவிதாங்கூர் ராஜாவின் உதவியுடன் 1956 மற்றும் 1963 வரை பூலித்தேவரின் தலைமையிலான திருநெல்வேலி
காரர்கள் நவாப்பின் அதிகாரத்திற்கு எதிராக தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். என்ன வருஷம்? 1756 முதல் 1763 வரை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெரிய துப்பாக்கிகள் மற்றும் வெடி மருந்துகள் வரும் வரை புலித்தேவரை தாக்க நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் கான் சாகிப் அல்லது அவர் இஸ்லாமிற்கு மாறுவதற்கு முன்பு மருதநாயகம் என அழைக்கப்பட்டார், தயாராக இல்லை. அதாவது இந்த யூசுப் கான் உண்மையில் ஒரு இந்து. அவருடைய இந்துவா இருந்தபோது அவருடைய பெயர் மருதநாயகம். ஓகேங்களா? அவரு முஸ்லிமா ஆனதுக்கு அப்புறம் தான் கான் சாகிப் அப்படின்னு வச்சாரு. இந்த யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் இவங்க எல்லாம் ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடன் ஹைதர் அலி மற்றும் மராட்டியர்களுடனான போரில் ஈடுபட்டிருந்ததால் பீரங்கிகள் 1760 செப்டம்பரில் மட்டுமே சேர்ந்தன. யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்க தொடங்கினார். அதாவது இந்த மருதநாயகம். இந்த தாக்குதல் சுமார் 2 மாதங்கள் தொடர்ந்து 1761 மே 16 அன்று புலித்தேவரின் 3 பெரிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் யூசுப் கானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இதற்கிடையில் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய பிறகு ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களை பாளையக்காரர் படையிலிருந்து நீக்கிவிட்டனர். அதாவது பிரெஞ்சுக்காரர்களின் பகுதியான பாண்டிச்சேரியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவாங்க. இதனால பாளையக்காரர்கள் இருந்த படையிலிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் நீக்கப்பட்டனர். இதன் விளைவாக பிரெஞ்சு ஆதரவு கிடைக்காததால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகியவை எதிர் முகாம்களுக்கு தங்கள் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டனர். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு மாற்றிட்டாங்க. பாளையக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த யூசுப் கான் கம்பெனி நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764 ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். இந்த களக்காட்டு போருக்கு பிறகு இந்த யூசுப் கான் பாளையக்காரர்களுக்கு சில உதவிகளை செய்ய நினைச்சாரு. இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்கள் 1764 இந்த யூசுப் கானையும் தூக்குல போற்றுவாங்க. சரிங்களா? அடுத்தது புலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாகிப்பின் மரணத்திற்கு பிறகு புலித்தேவர் நாடு கடத்தலில் இருந்து திரும்பி 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார். இருப்பினும் 1767 கேப்டன் கேம்பல் அவரை கண்டுபிடித்தார். புலித்தேவர் தப்பித்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ? 1767 கேப்டன் கேம்பலுடன். தென்னிந்தியாவின் ஆரம்பகால கிளர்ச்சி பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. 17 மற்றும் இது முன்னாடியே ஏற்கனவே பதம்தான். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தனர். அவர்கள் தங்களை சுதந்திரமானவர்களாக கருதினார்கள். பாளையக்காரர்களில் கிழக்கு மற்றும் மேற்கு முகாம்கள் என 2 முகாம்கள் இருந்தன. கிழக்கு பாளையக்காரர்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டிலும் ஆட்சி செய்யப்பட்ட நாயக்கர்கள், மேற்கு பாளையக்காரர்கள் புலித்தேவரின் கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்யப்பட்ட மறவர்கள். இந்த 2 பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு அஞ்சலி செலுத்த மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பாளையக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையிலான ஆரம்பகால போட்டி ஒரு வலுவான அரசியல் பரிமாணத்தை கொண்டிருந்தது. இங்க பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது மேற்கு பாளையம் நெற்கட்டும் சேவல் புலித்தேவருடைய தலைமையில் இருக்கும். இதுல என்னென்ன பாளையம் இருக்குன்னா ஊத்துமலை, வடகரை, சுரண்டை, சிவகிரி ஆகியன இந்த பாளையத்தின் கீழ் இருக்கும். அதாவது மேற்கு பாளையத்தின் இருக்கும். அடுத்து தெற்கு தலைமை இருந்தவர் வீரபாண்டிய கட்டப்பன். அவரின் கீழ் இருந்தது காடல்குடி, நாகலாபுரம், 7000 பண்ணை, குளத்தூர். இதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ் இருந்த தெற்கு தெலுங்கு பாளையக்காரர்களாக இருந்தாங்க. 1792ஆம் ஆண்டு கர்நாடக நவாப்பின் மூலம் பாளையக்காரர்கள் மீது ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை பலப்படுத்தியது. 2 ஒப்பந்தங்கள் நவாப்பிற்கும் ஆங்கிலேயர்களுக்கு இருக்கும். ஒன்று 1792. எப்படி நடந்ததுன்னா, அந்த 1792 இந்த கர்நாடக நவாப் ஆங்கிலேயர்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருப்பாரு. அதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுனால இந்த பாளையக்காரர்கள் மீது வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது 1801. இதுல
வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த வரி பணம் வரி வசூலிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கடன் தீர்ந்த மாரி இல்ல. அதனால முழுமையாக தென்னிந்தியாவில் நவாபிற்கு சொந்தமான பகுதிகள், அதாவது பாளையங்கள் முழுசும் ஆங்கிலேயர்களின் கீழ் வந்தது. 1801ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலம். 1892, 2வது 1801. வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தது. இதன் விளைவாக பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வெடித்தது. அதாவது நவாப் வசூலித்துக் கொண்டிருக்கும்போது ஓரளவுக்கு நியாயமா தான் இருந்தது. ஆங்கிலேயர்களின் கையில் வந்ததுனால பேராசை பிடிச்ச அவங்க அதிக வரி, விவசாயிகளை கஷ்டப்படுத்தினாங்க. அதே மாதிரி பாளையக்கார தலைவர்களையும் கட்டாயப்படுத்தி அவர்களின் கீழ் இருக்க அடிமைகளா இருக்க முயற்சி செஞ்சாங்க. இதுதான் அதற்கான முக்கிய காரணமா இருந்தது. சரிங்களா? இப்போ பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பத்தி ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். பாளையக்கார் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல தான் இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஏற்படும். இதுங்க அதாவது நாயக்கர்களால் வழங்கப்பட்ட கோட்டை பிரதேசங்களை ஆட்சி செய்த நிலப்பிரபுக்களை தான் நம்ம பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 முறை கிளர்ச்சி ஏறும். ஒண்ணு 1799 முதல் 1801 வரை. ஓகேங்களா? 1799ல பாளையக்காரர்களும் அங்கிடையே முதல் குறிப்பிடத்தக்க மோதல் ஏற்பட்டிருக்கும். இது நிலவரி சம்பந்தமானதா தான் இருக்கும். இந்த முதல் பாளையக்காரர் போர் கட்டபொம்மன் நாயக்கர் தான் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்தவர் தலைவராய் இருப்பாரு. அடுத்தது 2ஆம் பாளையக்காரர் 1801ல நடக்கும். இதுல மருது சகோதரர்கள் தலைவர்கள் இருப்பாங்க. இந்த தலைவர்கள் தென்னிந்தியாவின் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி சவால் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்ற முக்கிய தலைவர்கள் பாளையக்காரர் போரில் பங்கேற்றன. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி அடக்கப்பட்டுவிடும். ஓகேங்களா? மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 17ல அவர் தூக்கிலிடப்படுவார். மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடுவாங்க. இந்த பாளையக்கார கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா, நேரடி இணைப்பு, மத தலையீடு, நில சீர்திருத்தங்கள், பாளையக்கார தலைவர் கிளர்ச்சிகளின் தாக்கங்கள் நிறைய இருந்தது. அதுல புலித்தேவர் 1755, 1767 இது அவர் பாளையக்காரரா இருந்த காலங்கள் இது. இவர் ஃபர்ஸ்ட் யூசுப் கான் தலைமையிலான படையை 1959 தோற்கடிச்சுவாரு. 61ல நவாப் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுவாங்க. 64ல அவர் மீண்டும் அவர் நெற்கட்டும் சேவலை பிடிச்சு 1967ல கேப்டன் கேம்ப்வெல் அவரை தோற்கடிச்சு நாடு கடத்தப்பட்ட வரையில் இறந்துருவார் அப்படின்னு நமக்கு செய்திகள், சான்றுகள் நமக்கு சொல்லுது. அது அப்புறம் இந்த புலித்தேவர் தான் பிரிட்டிஷ்க்கு எதிரான கூட்டணி மற்றும் கூட்டமைப்புகளை இவர் ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த பாளையக்காரர்கள் புரட்சியை தொடங்கி இருப்பாரு. அது யூசுப் கானுடைய இயற்பெயர் மருது நாயக்கம். இந்துவாக என்பது முஸ்லிமா ஆனதுக்கு அப்புறம் கான் சாஹிப் யூசுப் கான் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவரும் புலித்தேவரை எதிர்த்து போர் புரிந்ததுல முக்கியமான ஆளா இருப்பாரு. புலித்தேவருடைய வீழ்ச்சி 1968ல கேப்டன் கேம்ப்வெல் அவரை தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்து தென்னிந்தியாவின் ஆரம்ப கால கிளர்ச்சிகள் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தான் இருந்தது. ஆங்கிலேயர்களை முதலில் எதிர்த்த இந்திய மன்னர் புலித்தேவர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் அடுத்து நம்ம டாபிக்ல பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம பார்க்க போறோம். இதுல கர்நாடக ஒப்பந்தம், அதாவது இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில 2 ஒப்பந்தங்கள் வரும். ஒண்ணு 1992 கர்நாடக நவாப்பிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடக்கும். இரண்டாவது 1801ல ஆங்கிலேயர்களுக்கும் கர்நாடக நவாப்பிற்கும் தான் நடக்கும். ஆனா இந்த 1801ல தான் முழுமையா தென்னிந்தியாவில் இருந்த பாளையங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் வசம் கீழே இருந்தது. அவர்களுடைய பகுதிகளோடு இணைக்கப்பட்டது இந்த 1801ஆம் ஆண்டு ஒப்பந்தம் தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.